வணக்கம். காதல் ஓசைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இதயத்தின் மொழியில் பேசும் காதல் கதைகள், உணர்வுகளால் நிறைந்த தருணங்கள், மனதை வருடும் பயணங்கள். இவை அனைத்தும் உங்களுக்காக. கதையின் உலகிற்குள் பயணிக்க தயாரா? வாருங்கள். இன்றைய கதையை தொடங்கலாம். கல்லூரி விடுமுறை ஆரம்பமானது. சென்னை அருகே உள்ள ஒரு சின்ன ஊர் பழைய கல்லூரி நண்பர்கள் ரியூனியனுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவள் வர்ஷினி 3 வருடங்கள் கழித்து வந்திருந்தாள். ப்ளூ ஜீன்ஸ் டாப், ஹேர் லூஸ், காலேஜில் இருந்த அதே அழகு. அவள் பாய் ஃப்ரெண்ட் இப்போ இல்லை, சிங்கிள் ஆக வந்திருந்தாள். அப்போதுதான் அவன் கார்த்திக் அங்கே வந்தான். அவன் காலேஜ் க்ரஷ் என்று பேச தைரியம் இல்லாம போய்விட்டான். இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கேஷுவல் டி-ஷர்ட் ஜீன்ஸ். அவன் அவளை பார்த்து நின்றான். அவள் சிரிப்பு இன்னும் அதே அழகு. ஹர்ஷி, இன்னும் அழகாய் இருக்கே என்றான் அவன். குரல் நடுங்கியது. அவள் சிரித்தாள். கார்த்திக், நீயும் ஷேனியாகல என்றாள். அவர்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்தார்கள். கேன்டீன் ஃபைட்ஸ், கிளாஸ் பங்க், லேட் நைட் கோல்ஸ். குரூப் ரீயூனியன் பார்ட்டி முடிந்தது. ஆனால் அவர்கள் இருவரும் தனியாக கல்லூரி கிராண்ட்க்கு நடந்தார்கள். நைட் 11 மணி, மூன்ரைட், கூல் பிரீஸ். அப்போ என்னை ஏன் பேசல என்றாள் அவள் பிளேஃபுல்லி. தைரியம் இல்ல. ஆனா இப்போ. அவன் அருகில் வந்தான். அவர்கள் பெஞ்சில் உட்கார்ந்தார்கள். அவன் கை அவள் கையை தொட்டது. ஆக்சிடென்டலானா இன்டென்ஷனல் ஃபீல். அந்த தொடுதல். ஸ்பார்க் ஃப்ரம் காலேஜ். அவள் விரல்கள் அவன் விரல்களோடு இணைந்தன. இப்போ தைரியம் வந்துருச்சா என்றாள். அவன் அவளை பார்த்தான். இன்டென்ஸ். ஆமா. ஒன்ன இழக்க விரும்பல என்றான். அவன் மெதுவாக அவள் கன்னத்தில் தொட்டான். அவள் கண்கள் மூடின. அவன் உதடுகள் அவள் உதடுகளே தொட்டன மெதுவாக, எக்கத்தோடு, காலி மெமரிஸோடு. முத்தம் ஆழமானது. அவன் நாக்கு அவள் உதடுகளை தொட்டது. அவள் முனகினாள். அவன் கைகள் அவள் இடுப்பில் ஏறின. டாப் ஃபேப்ரிக் ஸ்மூத் ஃபீல். அவள் மூச்சு வேகமானது. அவன் அவளை பெஞ்சில் மெதுவாக படுக்க வைத்தான். அவன் மேல் சாய்ந்தான். அவன் உதடுகள் அவள் கழுத்தில் இறங்கின. சூடான முத்தங்கள். அவள் தலை பின்னால் சாய்ந்தது. கார்த்திக், இது தப்பு. காலேஜ் கிராண்டையில் என்றாள். ஆனா அவள் கைகள் அவன் முதுகை இறுக்கின. தெரியும். ஆனா இந்த நினைவு எப்பவும் இருக்கணும் என்றான். அவன் கைகள் அவள் தோள்களை தடுவின. டாப் ஸ்ட்ராப்பி மெதுவாக இறக்கின. ஷோல்டர் விசிபிள். மூன்லைட்டில் க்ளோ. அவன் உதடுகள் அங்கே தொட்டன. அவள் கைகள் அவன் ஷர்ட்டை தூக்கின. அவன் மார்பு தெரிந்தது. அவள் விரல்கள் அங்கே தடவின. அவன் உடல் நடுங்கியது. அவர்களின் உடல்கள் ஒரே தாளத்தில் அசைந்தன. பிரீஸ் டிஸ்டன்ட் கிரிக்கெட் சாண்டோடு. அவள் முனகள் நாய்த்தையில் கலந்தது. அவர்களின் உணர்வுகள் உச்சத்தை நோக்கி சென்றன. அவன் அவளை இறுக்கினான். அவள் அவன் பெயரை முனகினாள். ஆசை அலை போல வந்தது. பின்ன அமைதி. அவர்கள் இணைப்பில். அவள் தலை அவன் மார்பில். இந்த விடுமுறை நம்ம ரகசியம் என்றாள். ஆமா. ஆனா இது முடியல என்றான். நாளை காலேஜ் யூனியன் பார்ட்டியில் என்ன ஆகும்? கூதாதை உன மாறுக. அவள் சிரித்தாள். நாளை உன் பக்கத்துல இருப்பேன். கூதாதை உன மாறுக. நைட் பிரீஸ் அவர்களை சூழ்ந்தது. ஆசை தொடர்ந்தது. கல்லூரி கிராண்ட் இப்போ முழு அமைதியில் மூழ்கியிருந்தது. டிஸ்டன்ட் ஹாஸ்டல் லைட்ஸ் மட்டும் மங்கலாக தெரிந்தன. பெஞ்சில் ஹர்ஷினி அவன் மீது சாய்ந்திருந்தாள். கார்த்திக் கைகள் அவள் இடுப்பை இறுக்கமாக பிடித்திருந்தன. ப்ளூ ஜீன்ஸ் டாப் பிரீஸ் ஐயில் லேசாக அசைந்தது. மோதைஸ்லி கிளிங்கிங் ஃப்ரம் லைட் ஸ்வெட் அண்ட் நைட் கூல்னஸ். யாஸ்மின் பெர்ஃப்யூம் ஃபெயிண்ட் ஆக ஸ்ப்ரேடானது. அவர்களின் மூச்சுகள் ஒரே தாளத்தில் சூடாக, ஆழமாக, கிரிக்கெட் ஷர்ப்போடு கலந்தது. கார்த்திக் அவள் கழுத்தில் மெதுவாக முத்தமிட்டான். உதடுகள் ஈரமாக, காலின் ஆஸ்டோலியசைன்தோடு சூடாக நகர்ந்தன. கலாபோன் வரை இறங்கின. அவள் உடல் நடுங்கியது. முனகள் நைட் சைலன்ஸ் இலைகோ ஆனது. ஹர்ஷி, உன் தொடுதல் காலேஜ் விட இனிமையா இருக்கு என்றான் அவன். குரல் ஆழமாக, பிரீத்தி ஆக. அவள் கைகள் அவன் முதுகில் ஆழமாக பதிந்தன. ஷர்ட் காட்டன் ஃபீல். அவன் உடல் இறுகியது. ஆசை பழைய ஏக்கத்தோடு எழுந்தது. அவன் மெதுவாக அவளை பெஞ்சில் படுக்க வைத்தான். வுடன் சர்ஃபேஸ் கூல் கான்ட்ராஸ்ட் டு ஹர் வார்ம் ஸ்கின். அவன் மேல் சாய்ந்தான். உடல்கள் முழுமையாக பொருந்தின. அவன் உதடுகள் அவள் உதடுகளை மீண்டும் தேடின. இந்த முத்தம் முந்தையதை விட ஆழமானது, தீவிரமானது. நாஸ்டால்ஜியா ஃப்ரெஷ் டிசைர் மிக்ஸ் ஆக. அவன் நாக்கு அவள் உதடுகளே தொட்டது. அவள் மூச்சு தடுமாறியது.
அவள் கைகள் அவன் தலைமுடியை பிடித்து இழுத்தன, அவனை இன்னும் ஆழமாக இழுத்தாள். அவன் கைகள் அவள் டாப்பி மெதுவாக தூக்கின. மிட்ரிஃப் மோதைஸ்லி விசிபிள் ஆனது. மூன்லைட் ஸ்மூத் க்ளோ. அவன் உதடுகள் அங்கு நகர்ந்தன. சூடான முத்தங்கள், லேசான பிரெய்த் டீஸ், ஏண்டல் பிரேஷர். அவள் தலை பின்னால் சாய்ந்தது, கண்கள் மூடின, முனகள் உரத்தது. கார்த்திக், என்னை நிறுத்தாது. இந்த கல்லூரி கிராண்ட் சாட்சி என்று அவள் எண்ணினாள். குரல் ஆசையில் நடுங்கியது, பிரீத் ஆனது. அவன் கைகள் அவள் இடுப்பில் இருந்து மேலே ஏறின. டாப் ஃபேப்ரிக்கை தடவி, மோதைஸ்லி கிளிங்கிங் கர்வ்ஸ் ஃபீல் செய்தது. அவள் உடல் இறுகியது. ஆசை பழைய கிரஷை விட வலிமையாக எழுந்தது. நைட் பிரீஸ் அவர்கள் மீது வீசியது. கூல் கான்ட்ராஸ்ட் டு தேர் பர்னிங் ஹீட். அவன் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்தான். அவர்களின் உடல்கள் ஒரே தாளத்தில் அசைந்தன. கிரிக்கெட் ரிதமோடு சிங்காக, மெதுவாக ஆரம்பித்து பின்னர் வேகமாக, தீவிரமாக. அவள் முனகல் நைட் இலைக்கோ ஆனது. அவன் பெயரை திரும்ப திரும்ப உரத்த முனகினாள். அவன் மூச்சு அவள் காதில் சூடாக பட்டது. நீ என்னோட. இந்த கல்லூரி, இந்த விடுமுறை, இந்த நினைவு எல்லாம் உன்னோட என்றான். அவள் உடல் அவன் தொடுதலில் தீப்பிடித்தது போல இருந்தது. அவன் விரல்கள் அவள் உடலில் ஆசையோடு தடவின. மெதுவாக, ஆழமாக, பசியோடு. ஃபேப்ரிக் மேல் எக்ஸ்ப்ளோர் செய்தது. அவள் மூச்சு வேகமானது. உள்ளுக்குள் உணர்வுகள் உச்சத்தை நோக்கி சென்றன. பாடி ட்ரெம்பிளிங், ஹார்ட் பேண்டிங் லைக் ஓல்ட் காலேஜ் பெயில். அவர்களின் உணர்வுகள் உச்சம் எட்டின. உடல்கள் நடுங்கின. மூச்சுகள் கலந்தன. ஆசை வேவ் போல உயர்ந்து வெடித்தது. அவள் அவன் கழுத்தை இறுக்கி, அவன் பெயரை உரத்த முனகினாள். வாய்ஸ் பிரீக்கிங் இன் பிளிஸ். அவன் அவளை இறுக்கமாக அணைத்தான். பாடி ஷட்டரிங் together with the night breeze. பின்னர் அமைதி. அவர்கள் இணைப்பில் படுத்திருந்தார்கள். பெஞ்ச் வுடன் சப்போர்ட்டாக. அவள் தலை அவன் மார்பில், அவன் இதய துடிப்பு கிரிக்கெட் ஷர்ட்டோடு மிக்ஸ் ஆனது. அவன் விரல்கள் அவள் முடியை மெதுவாக தடவினான். ஏண்டல் ஸ்ட்ரோக்ஸ். இது கனவு இல்ல, உண்மை என்றாள் அவள். மெல்ல, கண்ணீர் வழிந்தது. பியூர் பிளிஸ் அல்லிங் அரிங் காலேரிகிரேட். அவன் சிரித்தான் சோஃப்ட்லி. இன்னும் முடியல. ரீயூனியன் பார்ட்டி முடியும் வரை நேரம் இருக்கு. அவள் அவன் கண்களை பார்த்தாள். டிசைர் ஸ்டில் பர்னிங் லைக் ஓல்ட் கேம்பஸ் லைட்ஸ். அவள் மெதுவாக அவன் மீது ஏறினாள். அகைன். அவன் கைகள் அவள் இடுப்பை பிடித்தன. மீண்டும் உணர்வுகள் எழுந்தன. ஸ்லோவர் திஸ் டைம், டீப்பர், மோர் டைண்டர், சின்ஸ் வித் த கமிங் நைட். விடியற் காலம் நெருங்கியது. ஹோரிசன்ல சாஃப்ட் ஆரஞ்ச் க்ளோ தெரிந்தது. அவர்கள் ஆடைகளை சரி செய்தனர். டாப் ஸ்மூத், ஈன்ஸ் அயாஸ்டித். நான் போகணும், ஆனா உன் நினைவு என்னோடு எப்பவும் என்றான் அவன். வாய்ஸ் ஹஸ்கி வித் எமோஷன். அவள் அவன் கையை பிடித்தாள் டைட்லி. இன்னும் ஒரு முறை. சன்ரீஸ் முன் என்னை அணைச்சு, கல்லூரி கிராண்டையில் முத்தமிடு என்றாள். அவன் திரும்பி வந்து அவளை இறுக்கமாக அணைத்தான். அந்த கடைசி அணைப்பு மிக ஆழமானது. சோல் டச்சிங். அவர்கள் உதடுகள் சந்தித்தன. ஸ்லோ, லிங்கரிங், with the first trace of dawn touching their skin. அவன் ஹாஸ்டல் பக்கம் தொலைந்தான். அவள் பெஞ்சில் தனியாக உட்கார்ந்தாள். சன்ரீஸ் அவள் முகத்தில் விழுந்தது. டிஸ்டன்ட் காலேஜையில் மீண்டும் ஒலித்தது. ஆசை இன்னும் மெரிந்து கொண்டிருந்தது. அந்த விடுமுறை forever அவர்களின் ரகசிய நினைவாக மாறியது. கல்லூரி கிராண்ட் இப்போ முழு இருட்டில் மூழ்கியிருந்தது. டிஸ்டன்ட் ஹாஸ்டல் லைட்ஸ் மட்டும் மங்களாக தெரிந்தன. மூன்ஹாயில் பிரைட் ஆக ஒளிர்ந்தது. பெஞ்சில் ஹர்ஷினி அவன் மீது ஏறி இருந்தாள். கார்த்திகைகள் அவள் இடுப்பை இறுக்கமாக பிடித்திருந்தன. ப்ளூ ஈன்ஸ் அட்டாப் நைட் பிரீஸ் ஐயில் லேசாக அசைந்தது. மோதைஸ்லி கிளிங்கிங் ஃப்ரம் லைட் ஸ்வெட் அ கூல் ஏர். ஃபெயிண்ட் பர்ஃப்யூம் of her old college days lingering. அவர்களின் மூச்சுகள் ஒரே தாளத்தில் சூடாக, ஆழமாக, கிரிக்கெட் ஷர்ட்டோடு கலந்து ஒரு இன்டிமேட் சிம்பனி ஆனது. கார்த்திக் அவள் கழுத்தில் மெதுவாக முத்தமிட்டான். உதடுகள் ஈரமாக, காலின் ஆஸ்டோலியா ஃப்ரெஷ் டிசைர் மிக்ஸ் ஆக சூடாக நகர்ந்தன. கலாபோன் வரை இறங்கின. அவள் உடல் நடுங்கியது. முனகள் நைட் சைலன்ஸ் இலைகோ ஆனது. ஹர்ஷி, உன் தொடுதல் என்னை பழைய கனவுகளுக்கு இழுக்குது. ஆனா இப்போ உண்மை என்றான் அவன். குரல் ஆழமாக, பிரீத்தி ஆக. அவள் கைகள் அவன் முதுகில் ஆழமாக பதிந்தன. த ஷர்ட் காட்டன் ஃபீல். அவன் உடல் இறுகியது. ஆசை பழைய கிரஷை விட வலிமையாக எழுந்தது. அவன் மெதுவாக அவளை பெஞ்சில் படுக்க வைத்தான். வுடன் சர்ஃபேஸ் கூல் ஆனாலும் அவர்கள் ஹீட் ஆல் வோம் ஆனது. அவன் மேல் சாய்ந்தான். உடல்கள் முழுமையாக பொருந்தின.
அவன் உதடுகள் அவள் உதடுகளை மீண்டும் தேடின. இந்த முத்தம் முந்தையதை விட ஆழமானது, தீவிரமானது, நாஸ்டால்ஜியா பர்னிங் பேஷன் மிக்ஸ் ஆக. அவன் நாக்கு அவள் உதடுகளே தொட்டது. அவள் மூச்சு தடுமாறியது. அவள் கைகள் அவன் தலைமுடியை பிடித்து இழுத்தன. அவனை இன்னும் ஆழமாக இழுத்தாள். அவன் கைகள் அவள் டாப்பி மெதுவாக தூக்கின. மிட்ரிஃப் மோதைஸ்லி விசிபிள் ஆனது. மூன்லைட் எயில் ஸ்மூத் க்ளோ a faint collar tattoo if any implied. அவன் உதடுகள் அங்கு நகர்ந்தன. சூடான முத்தங்கள், லேசான பிரெய்த் டீஸ், ஏண்டல் பிரேஷர். அவள் தலை பின்னால் சாய்ந்தது. கண்கள் மூடின. முனகள் உரத்தது. கார்த்திக், என்னை முழுமையா உணரவை. இந்த கிராண்ட், இந்த மூன் சாட்சி என்று அவள் எண்ணினாள். குரல் ஆசையில் நடுங்கியது. பிரீத் ஆனது. அவன் கைகள் அவள் இடுப்பில் இருந்து மேலே ஏறின. டாப் ஃபேப்ரிக்கை தடவி மோதைஸ்ட்லி கிளிங்கிங் கர்வ்ஸ் ஃபீல் செய்தது. அவள் உடல் இறுகியது. ஆசை பழைய ஏக்கத்தோடு வலிமையாக எழுந்தது. நைட் பிரீஸ் அவர்கள் மீது வீசியது. கூல் கான்ட்ராஸ்ட் டு தேர் பர்னிங் ஹீட், லைவ்ஸ் ரஸ்ட்லிங் லைட் விஸ்பர்ஸ். அவன் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்தான். அவர்களின் உடல்கள் ஒரே தாளத்தில் அசைந்தன. கிரிக்கெட் ரிதம் அது ஸ்டண்ட் கேம்பஸ் ஜெனரேட்டர் ஹாமோடு சிங்காக, மெதுவாக ஆரம்பித்து பின்னர் வேகமாக, தீவிரமாக. அவள் முனகல் நைட் இலைக்கோ ஆனது. அவன் பெயரை திரும்ப திரும்ப உரத்த முனகினாள். அவன் மூச்சு அவள் காதில் சூடாக பட்டது. நீ என்னோட. இந்த கல்லூரி, இந்த விடுமுறை, இந்த பெஞ்ச் எல்லாம் உன்னோட என்றான். அவள் உடல் அவன் தொடுதலில் தீப்பிடித்தது போல இருந்தது. அவன் விரல்கள் அவள் உடலில் ஆசையோடு தடவின. மெதுவாக, ஆழமாக, பசியோடு. ஃபேப்ரிக் மேல் எக்ஸ்ப்ளோர் செய்தது. அவள் மூச்சு வேகமானது. உள்ளுக்குள் உணர்வுகள் உச்சத்தை நோக்கி சென்றன. பாடி ட்ரெம்பிளிங், ஹார்ட் பேண்டிங் லைக் ஓல்ட் காலேஜ் பெல் ரிங்கிங் இன் மை மெமரி. அவர்களின் உணர்வுகள் உச்சம் எட்டின. உடல்கள் நடுங்கின. மூச்சுகள் கலந்தன. ஆசை வேவ் போல உயர்ந்து வெடித்தது. அவள் அவன் கழுத்தை இறுக்கி, அவன் பெயரை உரத்த முனகினாள். வாய்ஸ் பிரீக்கிங் இன் பிளிஸ். Tears of overwhelming joy mixing with sweat. அவன் அவளை இறுக்கமாக அணைத்தான். Body shuddering together with the night breeze, as if the entire campus was witnessing their long-awaited surrender. பின்னர் அமைதி. அவர்கள் இணைப்பில் படுத்திருந்தார்கள். பெஞ்ச் வூடன் சப்போர்ட்டாக. அவள் தலை அவன் மார்பில். அவன் இதய துடிப்பு கிரிக்கெட் ஷர்ப்போடு மிக்ஸ் ஆனது. அவன் விரல்கள் அவள் முடியை மெதுவாக தடவினான். gentle strokes, tracing old memories. இது கனவு இல்ல, உண்மை என்றாள் அவள். மெல்ல கண்ணீர் வழிந்தது. pure bliss, a year's of unspoken longing released. அவன் சிரித்தான் softly. இன்னும் முடியல. ரீயூனியன் பார்ட்டி முடியும் வரை நேரம் இருக்கு. ஆனா இந்த இரவு forever நம்மோட. அவள் அவன் கண்களை பார்த்தாள். desire still burning like campus floodlights in the distance. அவள் மெதுவாக அவன் மீது ஏறினாள். again. அவன் கைகள் அவள் இடுப்பை பிடித்தன. மீண்டும். உணர்வுகள் எழுந்தன. slower this time, deeper, more tender, sensed with the calming pride on silence. விடியற் காலம் நெருங்கியது. horizonல soft orange pink glow தெரிந்தது. அவர்கள் ஆடைகளை சரி செய்தனர். டாப் ஸ்மூத் jeans. I asked it. நான் போகணும். ஆனா உன் நினைவு என்னோட எப்பவும் என்றான் அவன். வாய்ஸ் husky with emotion. அவள் அவன் கையை பிடித்தாள் tightly. இன்னும் ஒரு முறை. சன்ரைஸ் முன் என்னை அணைச்சு, கல்லூரி கிராண்டையில் முத்தமிடு என்றாள். அவன் திரும்பி வந்து அவளை இறுக்கமாக அணைத்தான். அந்த கடைசி அணைப்பு மிக ஆழமானது. soul touching. அவர்கள் உதடுகள் சந்தித்தன. slow, lingering, with the first rays of dawn kissing their skin, as if the sun itself was blazing their reunion. அவன் ஹாஸ்டல் பக்கம் தொலைந்தான். footsteps fading into morning mist. அவள் பெஞ்சில் தனியாக உட்கார்ந்தாள். சன்ரைஸ் அவள் முகத்தில் விழுந்தது. warming her tear-streaked cheeks. distant காலேஜையில் மீண்டும் ஒலித்தது. morning ஆர்த்தி like. ஆசை இன்னும் மெரிந்து கொண்டிருந்தது. அந்த விடுமுறை forever அவர்களின் மறக்க முடியாத காதலாக மாறியது.